ஏன்னா இப்படி போட்டு அடிக்கிறீங்க? ஆமாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன போட்டிருந்தோம் பாத்தீங்கன்னா, டிவிக்கே எவ்வளவு சீட் வாங்க வாய்ப்பு இருக்கு, டிஎம்கே ஏடிஎம்கே வாய்ப்பு இருக்குன்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டோம். ஸோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஎம்கே 110 சீட்டு, ஏடிஎம்கே 100, வேறஸ் நம்ம டிவிக்கே 24 சீட்டு. ஸோ ஆப்வியஸா மெஜாரிட்டி ஃபார்ம் ஆக 118 தேவைப்படும். அப்படி இருக்கும்போது விஜய் எந்த சைடு போறாப்லையோ அந்த சைடு தான் ஜெயிக்க சிஎம் ஆக வாய்ப்பு இருக்குன்ட்டு ஒரு இது போட்டிருந்தோம். பட் அதுக்கு பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிகேக்கு 24 தானா. சில பேர் கமெண்டே பாருங்க, 140 120 பிளஸ் சீட்டுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது வாய்ப்பு இருக்கா? நானும் விஜய் ஃபேன் தாங்க, விஜய் பிடிக்கும், நிறைய வீடியோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்க, நம்ம சேனல்ல போய் பார்த்தா தெரியும். அதுக்குன்ட்டு 140 120 பிராக்டிக்கலா எதா இருந்தாலும் யோசிக்கணும். ஆமா, ஸோ கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியாம நம்ம சும்மா கமெண்ட் பண்ணக்கூடாது. 140 120 அதுவும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் போது எஸ், யார் கேட்டாலும் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்றாங்க. கண்டிப்பா நான் இல்ல, என் பக்கத்து வீடா இருக்கட்டும், இல்ல என் ஒர்க் பிளேஸா இருக்கட்டும், இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் கேட்டாலும் டிவிக்கு தான் சொல்றாங்க. பட் ஸ்டில் நீங்க மே 4 பாருங்க, ஒரு அதிர்ச்சி இருக்கும். ஆமா, டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களுக்கு ஓரளவுக்கு ஓட்டு வந்திருக்கும். அதுதான் கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி. ஸோ அவங்களுக்கு போடுற வர ஓட்டு வந்துகிட்டு தாங்க இருக்கும். மேபி கொஞ்சம் டைவர்ட் ஆகி வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் மோர் ஓவர் நம்ம தளபதி ஓட்டுலாம் யாரு பாத்தீங்கன்னா, யாரு மெஜாரிட்டி அடி வாங்க பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் அடி வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. சொன்னது 24 இது ஒரு ரேண்டமா சும்மா, அது எந்த சைடு விஜய் போகணும் தான் அது கொஸ்டின். சப்போஸ் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்ல ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுமான்றது தான் ஒரு கொஸ்டினா வச்சேன். பட் அதுக்கு இப்படி போட்டு அடிக்கிறாங்கன்னு தெரியல, ஏன் இப்படி அடிக்கிறாங்கன்ட்டு. அண்ட் சரி, அடிச்சா ஒரு நியாயத்தோட பண்ணா பரவாயில்ல. 140 ஓட்டு வரும் டிவி கேக்கு, 120 பிளஸ் சீட்டு வரும் டிவி கேக்கு, 140 பிளஸ் சீட்டு வரும் டிவி கேனா ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுங்க. ஸோ இதுல அவ்வளவு வருமானா வாய்ப்பு இல்லை கண்டிப்பா. பிகாஸ் உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், அந்தந்த பிளேஸ்ல சில எம்எல்ஏ ஸ்ட்ராங்கா இருப்பாங்கங்க. என்னதான் டிஎம்கேவை ஹேட் பண்ணாலுமே சரி, அந்த இடத்துல ஒரு சில சில எம்எல்ஏ ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அவங்க முகத்துக்கு ஓட்டு விழும். எதே சேம் ஏடிஎம்கேக்கும் சரி டிஎம்கேக்கும் சரி, அதுதான் உண்மை. வேற டிவி கேக்கு அப்படி கிடையாது. அந்தந்த இடத்துல இருக்க எம்எல்ஏ இவரு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கவங்க வந்து ஸ்ட்ராங்கா கேட்டீங்கன்னா அது மக்களுக்கு தெரியாது. பட் நம்ம விஜய் ஃபேஸை வச்சு போட்டிருப்பாங்கன்னும் போது ஓரளவுக்கு ஓட்டு வரும், வராம இல்லை. பட் 120 140ன்ட்டுலாம் சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல என்ன போட்டு அடிக்கிறீங்களே, நியாயமா அது? இப்போ இன்னொன்னு சொல்லிடுறேன், 140 120 வந்தா நானும் ஹாப்பி தாங்க. கண்டிப்பா ஒரு சேஞ்ச் வந்தாலும் நல்லதா தான் இருக்கும். லெட்ஸ் சி, பார்ப்போம்.